அனைவருக்கும் வணக்கம். அணைக்கட்டு தொலைக்கா பீஞ்சமந்தி ஊராட்சிக்குட்பட்ட கட்டிப்பட்டு கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்தோன்னா ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்தோன்னா மின்மாற்றியில் ஒரு ஃபால்ட் ஏற்பட்டுச்சுங்க. ஸோ பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற மக்கள் பல முறை சொல்லியிருக்காங்க இபி ஆஃபீஸில். ஸோ வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் அந்த குறையை வந்து சரி செய்யவே இல்லை. பாருங்கள், சுதந்திர இந்தியாவில் ஒரு நாள் வந்து நம்ம மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் வந்து இங்கே 1 வீக்காக, அதாவது வந்து ஒரு வாரமாக வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து மின்சாரம் இல்லை. இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு 3 கிராமத்துக்கு ஒரு மின்மாற்றி இருக்குதுங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா நம்ம கட்டிப்பட்டு கிராமத்தில் இருக்குது. ஸோ கட்டிப்பட்டுக்கு பார்த்தோன்னா ஒரு ரூட் இருக்குதுங்க. அது வந்து பார்த்தோன்னா ஒரு கரடு முரடான ஒரு சாலை தான். அந்த சாலையை கடந்து தான் நம்ம இங்கே இந்த ஊருக்கு வர முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த ஊருக்கு வரதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸு. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து மலைவாழ் மக்கள் தான். இங்கே வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா இங்கே இவ்வளோ ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு இந்தியாவில் மின்சாரம் இல்லாமல் ஒரு நாள் 1 ஹவரே இருக்க முடியாது. 1 வீக்காக கரண்ட் இல்லை. இங்கே வந்து பார்த்தோன்னா வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்களாம் இருக்குதுங்க. கரண்ட் இல்லாமல் நைட்டில் எவ்வளோ சிரமங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இது வந்து பார்த்தோன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமம். விஷப்பூச்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கிற ஒரு பகுதி. ஸோ இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு நிலைமைங்கிறது என்ன சொல்கிறதுனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து அதிகாரிங்க வந்து பார்த்தோன்னா ஒரு போர்க்கால அடிப்படையில் இதை வந்து சரி செஞ்சு தரணும் தான் எங்களோட மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு மாசமா மேலே ஆயிடுச்சு சாமி. ஒரு மாசத்துக்கு மேலே அந்த 2 பீஸில் தான் போயிடுச்சு. தண்ணிக்கு இன்னைக்கு மொத்தமே கிடையாது. மொத்தம் நம்ம போரில் தான் மொத்தமே ஒரு இப்போ பண்ணியிருந்தோம். அந்த 2 பீஸில் அடிக்கும். அது அந்த 1 வருஷமா ஒரு அதில் போயிடுச்சு. திருப்பதி லைனில் மொத்தம் இங்கே ஊர் போர், இந்த போரில் எங்கேயுமே பாஸ் ஆகலை. நீங்கள் அதிகாரிகிட்ட சொன்னீங்களா? யாரு? இல்லை இபியில் சொன்னீங்களா இந்த மாதிரி ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு? இபியில் நாங்கள் முன்னே சொல்லிட்டோம். என்ன சொல்கிறாங்க அவங்க? 2-3 முறை வந்து சொன்னோம். எங்களுக்கு சான்சி ஆகிறதுனாக்கா நாங்களே பண்ணுறதுனாக்கா 2 மாதத்துக்கு மேலே ஆகிடும். நீங்களே எதனா காசு போட்டு பண்ணுறதுனாக்கா உடனே நீங்கள் பண்ணுங்க, அது உடனே 2 நாள் முடிச்சு கொடுத்துருவாங்கன்ட்டு. அப்படி அதனால தான் சரி அவங்க கட்டெல்லாம் வார்த்தை கேட்டுக்கன்னு தான் நாங்கள் இங்கே வந்து சரி காசு போட்டிருந்தோம். மக்கள் கேட்டு காசு மக்கள்லாம் வந்து முன் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு எவ்வளோ பேசியிருக்காங்க? ஒரு ரைட்டுக்கு வந்து இங்கே வந்து 300 ரூபாய் போட்டாங்க சாமி. ஒரு வீட்டுக்கா சாமி? ஒரு வீட்டுக்கு ரைட்டு ஏறி ஒரு வீட்டுக்கு அடிக்கும். ஓஹோ. அங்கே புதூரில் வந்து 200 ரூபாய் போட்டாங்களாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனைனா அது கவர்மெண்ட் தான் சரி பண்ணணும். கவர்மெண்ட் தான் சரி பண்ணணும். இந்த காலகட்டத்திலயும் மக்கள் கிட்ட போய் காசு கேட்கறது நியாயமா? எல்லாம் போய் தோட்டக்கால் சர்வீஸ் காட்டுறோம் சாமி. 2 மாசத்துக்கு முறை 16ஆம் தேதி தவிர்த்து 150 ரூபாய் ஒரே நாள் தவணை பெனால்ட்டி போடுறாங்க. பெனால்ட்டி நம்மளால கால் எட்டரை அடிக்கும். இங்கே மொத்தம் ஒரு 10-12 சர்வீஸ் மேலே எல்லாம் தோட்டக்கால் சர்வீஸ் தான் பணம் கட்டுங்கிறாங்க.